இனி நம்ம பார்க்க போகிறது 2009 வெளிவந்த இந்த இன்வென்ஷன் ஆஃப் லையிங். மனிதர்கள் பொய் சொல்ற அளவுக்கு பரிணாம வளர்ச்சி அடையாத ஒரு உலகத்துல ஒரே ஒருத்தர் மட்டும் பொய் சொல்ற அளவுக்கு எவால்வ் ஆனா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் கதை. கொஞ்சம் காமெடியா அப்படி ஃபேண்டசி ஃபீல் கூட்டா கொண்டு போயிருந்தாங்க. மற்றபடி என்ன ஏதுன்னு கதைகளை பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு வாய்ஸ் ஓவரில் தான் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம பார்க்க போகிற இந்த உலகம் மனிதர்களுக்கு பொய்னா என்னன்னே தெரியாத, அந்த திறனை பெறாத, பரிணாம வளர்ச்சி அடையாத ஒரு உலகம். இந்த உலகத்தில் மனிதர்கள் அவங்க மனசில் பட்டதை அப்படியே வெளிப்படையாக சொல்லுவாங்க. என்னடா சொல்கிற, பொய்யே சொல்ல தெரியாத உலகமா, ரொம்ப வித்தியாசமாக இருக்குமே அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. 2009 எப்படி உலகம் டெக்னாலஜியில் இருந்துச்சோ அந்த மாதிரி தான் அங்கேயும் இருக்குது. ஆனால் மனிதர்கள் இல்லாத ஒரு விஷயத்த சொல்ல மாட்டாங்க, சொல்ல தெரியாது. கொலை கொள்ளை எல்லாமே நடக்கும். கொலைக்காரனை பிடிச்சா நீ கொலை பண்ணின்னு கேட்டால் ஆமாம் கொலை பண்ணான்னு சொல்லுவான். கொலைக்காரனை பிடிச்சி நீ கொள்ளை அடிச்சேன்னு கேட்டா ஆமா கொள்ளை அடிச்சேன்னு சொல்லுவான். அவனுக்கு எதையுமே மறைக்க தெரியாது. நம்ம பண்ண தப்போ தவறோ அது என்னவா இருந்தாலும் நேரடியாக வெளிப்படையாக சொல்லிடுவாங்க. அந்த பொய் சொல்லக்கூடிய திறனே இங்க யாருக்கிட்டையும் கிடையாதுன்னு சொல்லி தான் வாய்ஸ் ஓவர்ல இந்த படம் ஸ்டார்ட் ஆகுது. ஒருத்தர் இன்னைக்கு லீவு தேவைன்னு சொல்லிட்டு அவருடைய ஆஃபீஸ் கால் பண்றாரு. நம்மளா இருந்து என்ன சொல்லுவோம், உடம்பு நல்லா இருந்தாலும் சரியில்லைன்னு சொல்லுவோம். இல்ல அது பிரச்சனை இது பிரச்சனை, இருக்கிற பாட்டி செத்து போயிட்டாங்கன்னு சொல்லுவோம். ஆனா இவரு உண்மையா சொல்றாரு, இல்ல எனக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கு, வர முடியாது, நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு லேடி அவங்க அப்பா அம்மா முன்னாலேயே குழந்தைய பத்தி ரொம்ப மோசமா சொல்லிட்டு சுண்டலி மாதிரி இருக்கிறான் அப்படின்னு மனசுல படுத்த சொல்றாங்க. இப்படிதான் இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா மனிதர்கள் அவங்க எண்ணத்துல என்ன ஓடுதோ அதை மறைக்காம தோன்றதை அப்படி வெளிப்படையா சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட உலகத்துல நம்ம இருந்தா எப்படி இருக்கும் நினைச்சு பார்த்தா ரொம்ப வேடிக்கையா தான் இருக்கு. சோ இந்த மாதிரி தான் வாய்ஸ் ஒரு சொல்லி ஸ்டார்ட் ஆகுது. அப்படிதான் இந்த உலகத்துல இருக்கிற நம்ம படத்தோட ஹீரோ மார்க்கை தான் காட்டுறாங்க. மார்க்குடைய வாழ்க்கை ரொம்ப சோகமா போகுது. 40 வயசாயிருச்சு, ரொம்ப தனிமையான வாழ்க்கை, சிங்கிளா இருக்கிறான். இன்னைக்குதான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொண்ணு கிட்ட டேட்டிங் போகலாமான்னு சொல்லி கேட்டு வந்திருக்கிறான். அந்த பொண்ணை கூப்பிடலான்ட்டு கதவை திறந்தா அந்த பொண்ணு, எனக்கு உன் கூட வரதுக்கு விருப்பமே கிடையாது, பட் நீ ரொம்ப கூப்பிடுன்னு சொல்லி தான் நான் வரேன். ஆளு வேற குண்டா இருக்கிற, மூக்கு சப்பையா இருக்கு, சரி போவோன்னு சொல்றேன். ஆக்சுவலா இவங்க பேரு ஆனா, இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். அப்படியே ரெண்டு பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க. அங்க வந்ததுமே ரிசப்ஷனிஸ்ட் நம்ம ஹீரோனை பார்த்துட்டு பக்குன்னு பயந்து போயிட்டு, நீங்க என்ன அப்படி பேய் மாதிரி இருக்கிறீங்க அப்படின்ட்டு மனசுல படுத்து சொல்றாங்க. ஆனா இங்க யாருமே கோபப்படுறது கிடையாதுங்க, இதெல்லாம் அவங்களுக்கு இயல்பாவே இருக்குது. அப்படியே ஒரு டேபிள் புக் பண்ணி ரெண்டு பேரும் வந்து உட்கார, வெயிட்டர் வரான். வந்துட்டு இது யாரு, உங்க சிஸ்டரா உங்க பொண்ணான்னு கேட்க, ரெண்டு பேரும் டேட்டிங் வந்திருக்கிறோம் அப்படின்ட்டு இவன் சொல்ல, டேட்டிங்கா, உங்க ஜோடியே கன்றாவியா இருக்கு, என்ன சாப்பிட வேணும், ஏதோ ஜூஸ் சொல்றாங்க, ஜூஸா தோ எடுத்துட்டு வரேன்ட்டு முழம்பிக்கிட்டே போறான். மைண்ட் வாய்ஸ் தான் அப்படி வெளிப்படையா பேசுறாங்க. சரி உன்னை பத்தி சொல்லுன்னு சொல்லிட்டு இவ கேட்க, அவன் சொல்றான், நான் இந்த மாதிரி பிலிம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனில ஸ்கிரிப்ட் ரைட்டரா வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். அந்த அளவுக்கு சம்பளம் கிடையாது, கூடி சீக்கிரமே என்னை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க போல, என் கம்பெனில எல்லாருமே நான் உதவக்காரன் தான் சொல்லுவாங்கன்ட்டு. ஏடா டேட்டிங் வந்திருக்கிறோம், ஒரு பொண்ணுகிட்ட நம்மளை பத்தி பெருமையா சொல்லணுமா, என்ன பண்றது, அவங்களுக்கு பொய் சொல்ல தெரியாதுல்ல, அதனால இவெல்லாம் உண்மையை சொல்ல, அவளுமே எனக்குமே இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸில் எக்ஸிக்யூட்டிவ் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன், சம்பளத்துக்கு தான் மாறடிக்கிறேன், மற்றபடி எனக்கு வேலை சுத்தமாக பிடிக்கல, வீட்டிலலாம் எனக்கு ஹாயாக இருக்குன்னு சொல்லி தான் ஆசைன்ட்டு அந்த அம்மா சொல்லுது. அப்புறம் அந்த வெயிட்டர் ஜூஸை கொண்டு வரான், அதை கொஞ்சம் குடிச்சு பார்த்துப்போம் போல, குடிச்சு பார்த்தேன் நல்லா இருக்கு, இந்த பக்கமாக குடிங்க அப்படின்ட்டு கொடுத்துட்டு போகிறான். இப்படி தான் வெயிட்டர்லாம் கொடுத்துட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். அவன் உண்மையை சொல்லிட்டு போகிறான். சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி குடிக்கிறாங்க. அப்படியே பேசிட்டு இருக்கிறப்போ அவங்களுக்கு ஃபோன் வருது. யாருன்னா அவங்க அம்மா தான் கால் பண்ணுறாங்க. என்னம்மா டேட்டிங் போனியே என்ன ஆச்சுன்னு கேட்குறப்போ, அதாம்மா ஒரு குண்டன் தான் வந்திருக்கிறான், அவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, அவன் ஆளும் அவன் மூக்கும் எனக்கு பிடிக்கவே இல்லை, தவளை மாதிரி இருக்கிறான் அப்படின்ட்டு அவன் முன்னாலே அம்மா கிட்ட அவ சொல்ல, நம்ம ஹீரோக்கு ரொம்ப சங்கடமாயிருது. அப்புறம் ஒரு வழியாக ரெண்டு பேரும் டின்னர் முடிச்சுட்டு அப்படியே வராங்க. இவ சொல்றா, நான் கொஞ்சம் குடிச்சிருக்கிறேன், அதனால என்னவோ தெரியல உன் கூட வந்து இந்த டேட்டிங் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி ஃபீல் ஆகுது, போதை தெரிஞ்சதுக்கு அப்புறமா உன்னெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் இந்த அப்படின்னு சொல்லிட்டு அவன் கன்னத்துல முத்தம் கொடுத்துட்டு, என்ன பார்க்க வராத, இதோட வந்து முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிருந்தா. நம்ம ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. அப்படியே வந்து வீட்டில் டிவியில் ஏதாச்சும் நிகழ்ச்சி பார்க்கலான்னு பார்க்குறான். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி ஷோ மட்டும்தான். ஏன்னா உண்மையாக நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் மட்டும் தான் நடக்கும், மூவின்றது இங்கே கிடையாது. ஏன்னா மூவினாலே இல்லாத ஒரு கதை, ஃபைட்டு, சீக்வன்ஸ் அப்படி இப்படின்னு எடுப்பாங்கல்ல, நடக்காத ஒரு விஷயத்தை இவங்க நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க. ஆக்சுவலாக இங்கேயும் மூவின்னு ஒன்று உண்டு, ஆனால் வரலாற்றில் உண்மையாக நடந்த கதைகள் மட்டும்தான் ஒருத்தர் ஸ்டோரி டெல்லிங் மாதிரி சொல்லுவார். அந்த மாதிரி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க இடையில ஆட் வருது, கொக்கோ கோலா ஆடு. நம்ம உலகத்தில் இதை வாங்கி கொடுங்க, அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, அங்கே உண்மையாகவே சொல்லி விற்கிறாங்க. இதை குடிச்சிங்கன்னா உங்களுக்கு உடல் பருமன் ஏற்படும், ப்ரௌன் சுகர் ஆட் ஆயிருக்கு, வாங்கி குடிக்கிறதும் குடிக்காததும் உங்க இஷ்டம்ப்பா அப்படின்னு சொல்லி தான் ஆடே பண்றாங்க. மறுநாள் வேலை கிளம்பி வரான். லிஃப்ட்ல ஜான் சொல்லிட்டு ஒருத்தனை பார்க்கறான். அவன் வேற யாரும் இல்லை, பக்கத்து வீட்டுக்காரன் தான். அவனு இவனை மாதிரி சிங்கிள் தான், ரொம்ப நாளா பொண்ணு தேடிட்டு இருப்பான் போல. சரி எப்படிப்பா போகுது அப்படின்ட்டு கேட்க, ஏதோ போகுதுப்பா அப்படின்னு நம்மால் ரொம்ப சலிச்சாப்புல சொல்றான். நேற்று ஒரு பொண்ணை பார்க்க போனேன், ரெண்டு பேரும் வெளியே போனோம், பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டா, அநேகமா இன்னைக்கு என்னை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க போல அப்படின்னு சொல்றான். ஆமா ரொம்ப நாளாவே இவன் வேலையில ஏதோ பிரச்சனை போல, சரி
சரி உனக்கு எப்படி போகுதுன்னு கேட்டா எனக்கு ரொம்ப கடுப்பா போகுது. நேத்து கூட சாகலான்ட்டு தூக்கு போடலான்னு பார்த்தேன். ரொம்ப பயமா இருக்கு. ஆனா சீக்கிரமா செத்துருவேன்னு சொல்ல சரி பார்த்து நல்ல முடிவாயிடு அப்படின்ட்டு இப்படி யதார்த்தமா பேசிட்டு போறானுங்க. வர வழியில ஒரு பிச்சைக்காரன் கூட போர்டுல எப்படி எழுதி வச்சிருக்கானா, நான் வீடு இல்லாம இருக்கிறேன். ஆனா நீங்க மட்டும் எப்படா சந்தோஷமா வீடு வாசல்ட்டு இருக்கிறீங்க அப்படின்ட்டு ஒவ்வொருத்தனையா பார்த்து போர்டை காமிச்சு காட்டுறான். இதுதான் பிச்சைக்காரங்க மனசுல இருக்கும் போல. அப்புறம் ஒருத்தன் பைத்தியக்காரத்தனமா வீட்டுல சண்டை போட்டு வந்து என் ஒய்ஃபை எனக்கு பிடிக்கல, வாழ்க்கையே வெறுப்பா இருக்குன்னு கத்திக்கிட்டு இருக்கிறான். அப்புறம் ஒரு காதல் ஜோடி ஒரு கஃபேல உட்காந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. எப்போதுமே அவங்க இங்க உட்காந்து தான் சண்டை போட்டுருப்பாங்க போல. இதெல்லாம் நம்ம ஹீரோ அன்றாடமா பார்த்துட்டு தான் அப்படியே வரான். இவனுக்கு முன்னால பெப்சி ஆடு போட்ட ஒரு பஸ் ஒன்று கிராஸ் பண்ணி போகுது. பெப்சி ஆடு எப்படி போட்டிருக்கிறாங்கன்னா, உங்களுக்கு கோக்கு கிடைக்காதப்போ நீங்க பெப்சி வாங்கி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரத்தை உண்மைத்தன்மையிலே வெளிப்படையா ஒட்டி இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு என்னுடைய ஆஃபீஸ் பில்டிங் முன்னால பார்த்தா ஒரு லேடி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நீங்க வேலைக்கு வரதுக்கே பிடிக்கல, அதை கூட வரப்போற எல்லாருக்கிட்டையும் எனக்கு நீங்க வேலைக்கு போகிறதுக்கே கடுப்பா இருக்குன்ட்டு பப்ளிக்ல நின்று கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு படம் தயாரிக்கக்கூடிய அவனுடைய கம்பெனிக்குள்ள வாராம். அப்ப சில பேர் எங்களுடைய நிறுவனத்துக்கு புதுசா ரைட்டர்ஸ் தான் வந்திருக்கிறாங்க. ரைட்டர்ஸ்னா கற்பனை கதையை எழுதுறது கிடையாது, வரலாற்றுல சான்றுகளோட சில கதைகள் புராணங்கள் கல்வெட்டுகளோட இருக்கும் தெரியுமா, அதை வந்து எடுத்து கொடுக்கறது தான் இவங்களுடைய வேலை. அப்படி ஒரு வந்து இது வரைக்கும் இவங்க ஃபிலிம் ப்ரொடக்ஷன் எடுத்த படங்கள் சொல்லிட்டு காமிக்கிறாப்ல, அதுவும் ஹிட் மூவின்னு சொல்லிட்டு ஒன்று காமிக்கிறாரு. அதுவும் பார்த்தோம்னா இந்த மாதிரி வரலாற்று கதைகள் தான் ஒருத்தர் ஸ்டோரி டெல்லிங் மாதிரி டிவியில் சொல்கிறாப்ல. அப்போ தான் நம்ம ஹீரோ வரான். உடனே அறிமுகப்படுத்தி வைக்கிறாப்ல, இவர் யாருன்னா இந்த கம்பெனியில் ஒன் ஆஃப் த ரைட்டர், ஒன்றுத்துக்கும் உதவ மாட்டான். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, அவனை இன்னைக்கு வேலையை விட்டு தூக்க போகிறாங்க அப்படின்ட்டு எல்லாருக்கிட்டையும் அறிமுகப்படுத்தி வைக்க அப்படியே அவன் டெஸ்க்கு வரான். கொஞ்ச நேரத்துல சொன்ன மாதிரி பாஸ் வராரு. எல்லாருமே இங்கே பேசிக்கிற மாதிரி, இது வரைக்கும் நீ ஒரு வேலையும் உருப்படியாக பண்ணலப்பா, உன்னை நாங்கள் வேலையை விட்டு தூக்குறோம் அப்படின்னு சொல்ல இவனும் கெஞ்சி பாக்குறான். கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொன்னதும் ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டு கிளம்புறப்போ ஒரு மெயில் வருது. நம்ம ஹீரோயின் தான் இது டேட்டிங் போயிட்டு வந்து நான் போதில் ஏதாச்சும் உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தா அது உண்மை இல்லை, இப்போ போதை தெளிஞ்சிருச்சு, எனக்கு ஒன்றும் புரியல, அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் இந்த மெயில் சொல்ல நேற்று தான் நேரடியாகவே புண்படுத்திட்டு போயிட்டா, இன்னைக்கு மெயில் வழியாகவும் நம்மளை கையப்படுத்துறாளே அப்படின்னு பார்த்தா இன்னொரு பொண்ணு கூட சொல்கிறா, அந்த மெயில் நானும் படித்தேன், அதுவும் ஹைலைட் என்னன்னா நீ தவளை மாதிரி இருக்கிறேன்னு சொல்லியிருக்கா பார்த்தியா, அதுதான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல, எது என் மெயிலை நீனும் படிச்சியா, நான் மட்டுமா படித்தேன், நம்ம ஆஃபீஸே படிச்சிருச்சு அப்படின்ட்டு சரி நீ என்ன பண்ண போற, வேலை போயிடுச்சு, ஆமா என்ன பண்ணதே தெரியலன்னு ரொம்ப பாவமா சொல்றான். ரொம்பவே ஆல்ரெடி கஷ்டப்பட்டு இருக்கிறான். இந்த சமயத்துல பிராட்னு சொல்லிட்டு ஒருத்தன் வாரான். இந்த நிறுவனத்திலே இவன் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைட்டர். ஆரம்பத்துல இருந்து நம்ம ஹீரோவை உனக்கு பிடிக்காது போல, அதான் வெளிப்படையா சொல்றான், உன்னை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா இருக்கும், நீ வேலையை விட்டு போறது நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, போயிட்டு வராசா அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து போக நம்மளும் சோகமா அவனுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்புறான். நேரா அம்மாவை பாக்குறதுக்காக ஓல்டேஜ் ஹோம் வாரான். இங்க ஓல்டேஜ் ஹோம்னு போட்டிருக்க மாட்டாங்க, நம்பிக்கை இழந்த முதியவர்கள் வாழக்கூடிய சோகமான இடம் அப்படின்ட்டு அங்க என்ன உண்மை நிலைமையோ அதை தான் அங்க போர்டில் போட்டுக்கிறாங்க. நேரா வந்தா அந்த ரிசப்ஷனிஸ்ட் பொண்ணு கேட்கிறா, உங்க அம்மாவை என்ன வீட்டை விட்டு துரத்த போறீங்களா, இங்க என்ன கைவிட்டு தவிக்க விட்டு போக போறீங்களா அப்படின்ட்டு வெளிப்படையா கேட்க, ஆல்ரெடி இங்க தான் தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்கள பாக்குறதுக்கு தான் வந்திருக்கிறேன் அப்படின்ட்டு இப்படிதான் அவங்களுடைய கான்வர்சேஷனே இருக்குது. இவன் அம்மா பேரை சொன்னது, உங்க அம்மா சீக்கிரமா சாக போறாங்க, சீக்கிரமா சாக போற 10 பேர்ல அவங்க தான் ஃபர்ஸ்ட் இருக்கிறாங்க அப்படின்ட்டு இந்த அம்மா இப்படி சொல்லுது. அப்படிங்களா சரி அப்படின்ட்டு சோகமா உள்ள வரும்போது அங்க இருக்கிற முதியவர்கள்லாம் ரொம்ப வருத்தமா சொல்றாங்க, என் பையன் விட்டுட்டான், ஃபேமிலி விட்டுட்டாங்க, சாகலாம் போல இருக்கு அப்படி இந்த மாதிரிலாம் சொல்லிக்கிறாங்க. பெரும்பாலும் முதியோர் இல்லத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரி மனசுல இருந்தாலும் வெளிப்படையா சொல்ல மாட்டாங்கல்ல, ஸோ இங்க பொய் சொல்ல முடியாதுங்கிறதுனால தான் அவங்க மனசுல இருக்கிறத அப்படியே சொல்றாங்க போல. இதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே அம்மாவை வந்து பாக்குறான். அம்மா கிட்டையும் சொல்றான் வேலை போயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அம்மாவை ரொம்ப வருத்தப்படுறாங்க. சரிப்பா கவலைப்படாத, கண்டிப்பா ஒரு நல்ல வேலை கிடைக்கும்னு ஆறுதல் படுத்துறாங்க. அம்மாவையும் கூட வச்சு பார்க்கணும்னு தான் நினைக்கிறான். பட் இவனுடைய சுச்சுவேஷன் அப்படி ரொம்ப கஷ்டப்படுறான். அப்படியே அம்மா பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தா ஹவுஸ் ஓனர் வந்து நிக்கிறாப்புல, இந்த மாதிரி வாடகை கொடுக்கணும் சார், இந்த மாதிரி இப்போ தான் வேலை போச்சு, அதை கேள்விப்பட்டு தான் வந்திருக்கிறேன், $800 நீ பாக்கி கொடுக்கணும், அதை கொடுத்தா மட்டும் தான் வீட்டில் இருக்கணும், இல்லைனா இடத்த காலி பண்ணுன்னு சொல்ல, ஆக்சுவலாக என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் வெறும் $300 மட்டும் தான் இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஒரு மாதத்துக்குள்ள எப்படியாச்சும் இன்னொரு வேலைக்கு நான் போயிட்டு நான் உங்களுக்கு செட்டில் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறான். அந்த ஆள் இருக்கிற பணத்தை கொடுத்துட்டு நீ திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு காலி பண்ணு அப்படின்னு சொல்ல ரொம்ப வருத்தமாக பேங்க் வாரான். அவன் அக்கௌண்ட்டில் இருக்கிறதே $300 தான். வித்ட்ரா பண்ணலான்ட்டு பார்த்தாலும் சர்வர் டவுனாக இருக்குது, உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருந்துச்சுன்னு சொல்லுங்கள், நான் அந்த அமௌண்ட்டை தரேன்னு சொல்ல ஒரு நிமிஷம் மாதிரி யோசிக்கிறான். அவன் மூளைக்கு என்னமோ பண்ணுது. ஹவுஸ் ஓனர் சொன்ன அந்த $800 தான் அவனுக்கு மண்டைக்குள்ள வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தவறுதலா 300க்கு பதிலாக 800ன்னு சொல்லியிருந்தான். ஸோ இந்த உலகத்தில் ஃபர்ஸ்ட் ஹியூமனா நம்மால் தான் பொய் சொல்றான். பரிணாம வளர்ச்சி தான் அவனுக்குள்ள ஏற்பட்டிருக்கு போல. இது உனக்குள்ள ஒண்ணுமே புரியல. அந்த லேடியும் பாக்குறாங்க, பார்த்துட்டு இப்போ சர்வர் சரியாயிடுச்சு சார் அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா அவனுக்கு $300 தான் அவன் அக்கௌண்ட்லையும் காட்டுது. நீங்க 800 சொன்னீங்க, ஆனா 300 தான் காட்டுது. ஒருவேளை இங்க தான் பிரச்சனை போல அப்படின்ட்டு அவன் கேட்ட பணத்தையே கொடுக்குறாங்க. ஏன்னா இங்க யாருமே வந்து பொய் சொல்ல மாட்டாங்க. பொய்ங்கிற வார்த்தைனா என்னன்னே தெரியாது.
ஸோ இல்லாத ஒரு விஷயத்தை யாருமே சொல்ல மாட்டாங்க அப்படின்ட்டு அவங்களுமே அவன் கேட்ட $800 கொடுக்க பணத்தை வாங்கிட்டு வந்த இவனுக்கு என்னமோ மண்டைக்குள்ள பண்ணுது, இது ஏதோ ஒரு வித்தியாசமான ஃபீலா இருக்கு. ஹவுஸ் ஓனர்ட்டையும் கேட்ட பணத்தை கொடுத்துட்டு வீட்டுக்குள்ள வந்த இவனுக்கு ஒரு விதமான ஃபீல், நம்ம பண்ண விஷயத்த இது என்னன்னு சொல்லுவாங்க, இல்லாத ஒன்று நம்ம சொல்லியிருக்கிறோம், வரலாற்றுல இடம் பிடிச்சிருவோமா அப்படி இப்படின்ட்டு பயங்கரமா திங்க் பண்ணிட்டான். இதை பத்தி இவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான், அவனை ஒரு பார்ல வச்சு கூப்பிட்டு சொல்றப்போ அவனுக்கு ஒண்ணுமே புரியல. நடக்காத இல்லாத ஒரு விஷயத்த சொல்றதா இருந்தா அதுக்கு என்ன வார்த்தை, எப்படி வந்து சொல்றது, ஃபர்ஸ்ட் ஹியூமனா நான் தான் இதை கண்டுபிடிச்சிருக்கிறேன், இதுக்கு ஒரு பேர் நான் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்றான். கூட இருக்கிற ஃப்ரெண்டுக்கு இன்னுமே புரியல. ஒரு சாம்பிள் காட்டுறேன்ட்டு அந்த பார் டெண்டரை கூப்பிட்டு, நான் ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவன், நான் கருப்பா இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல, என் கண்ணுக்கு தான் கோளாறு போல, நீங்க பாக்குறது கொஞ்சம் சிவப்பா இருக்கிறீங்க, போய் டாக்டரை பார்க்கணும் போல அப்படின்னு சொல்ல, அவரு மட்டும் இல்ல, ஆமா ஆமா மச்சி நீனும் எனக்கு வந்து வெள்ளையா தான் தெரியற, நானும் டாக்டர் தான் பார்க்கணும் போலன்ட்டு ஃப்ரெண்டே நம்புறான். நான் தான் சைக்கிள் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்ல, அது எந்த நூற்றாண்டுல கண்டுபிடிச்சது அப்படியே அப்படின்ட்டு உடனே நம்புறாங்க. நான் தான் ஹிட்லர்னு சொன்னாலும் நம்புறாங்க, நான் தான் புத்தர்னு சொன்னாலும் நம்புறாங்க. வெளியோடி வந்துட்டு ஒரு அழகான பொண்ணு போறா, நம்ம 2 பேரும் டேட்டிங் போகலாமா, பிடிச்சிருக்கு ஒண்ணு அப்படின்னு சொன்னா, நீ கன்றாவியா இருக்க எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறா. இப்ப நம்ம 2 பேரும் கட்டுல ஒண்ணா இருக்கலன்னா இந்த உலகம் அழிஞ்சிருமா தெரியுமா அப்படின்னு சொல்ல, என்ன சொல்றீங்க, நம்ம 2 பேரும் கட்டுல ஒண்ணா இருக்கலன்னா உலகம் அழிஞ்சிருமா, வாங்க வாங்க ஹோட்டல் பக்கத்துல எங்கேயாச்சும் இருக்கான்னு பாருங்க அப்படின்ட்டு ஒரு ரூமுக்குள்ள வராங்க. அந்த பொண்ணு ட்ரெஸ் எல்லாம் கலத்திக்கிட்டு இருக்கிறா. ஐயோ என்னடா வம்பா போச்சுன்னு சொல்லிட்டு சும்மா டெஸ்ட் பண்ண தானே பார்த்தான். அதனால போன் வந்த மாதிரி போன் எடுத்து, எது நாசால இருந்தா, உலகத்துக்கு இப்ப எந்த பிரச்சனையும் இல்லையா, நாங்க 2 பேரும் கட்டுல ஒண்ணா இருக்க வேணாமா, நாசால இருந்து சொல்லிட்டாங்கம்மா எந்த பிரச்சனையும் இல்லையா, பாதிப்பு இல்லையா அப்படின்னு சொல்ல, அப்பான்னு அந்த பொண்ணு பெருமூச்சு விடுது. அப்புறம் ஃப்ரெண்டும் இவனும் அப்படியே கார்ல வந்துட்டு இருக்கானுங்க. அவன் செம்மையா குடிச்சிருக்கான்ல, அவன் தான் தாறுமாறா ஓடிட்டு வரான். போலீஸ் வர மறிச்சு குடிச்சிருக்கியான்னு சொல்லிட்டு கேட்டு ஆல்கஹால் டிடெக்டர்லாம் ஊத சொல்றாங்க. அவன் ஊதுனதுல பாயிண்ட் வச்சு பாக்குறப்போ மடகுடி குடிச்சிருப்பான் போல. போலீஸும் கோவப்பட்டு அவன் கையெல்லாம் லாக் பண்றாரு. ஆனா நம்ம ஹீரோ போயிட்டு, சார் அவன் குடிக்கல சார் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்ல, ஐம் சாரிங்க ஏதோ தப்பு பண்ணிட்டேன், மிஷின் தான் ஏதோ கோளாறு பண்ணிட்டு போல, நீங்க சேஃபா போங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போறாரு. கூட இருக்கிற ஃப்ரெண்டுக்கு ஒண்ணுமே புரியல, அவன் சம போதில இருக்கிறான். சரி வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கேசினோ வராங்க. உள்ள வந்து அந்த ரிசப்ஷனிஸ்ட் பொண்ணு கூட சொல்லுது, இங்க வந்து பெரிய பெரிய கோடீஸ்வரனே ஆண்டியா கோமணத்தோட தான் போயிருக்கானுங்க, இங்க வந்து அவங்க பணத்தை இழக்கலாம், நடு தெருவுக்கு வரலாம் வாங்க அப்படின்னு சொல்லி தான் அழைக்கிறாங்க. ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம்ல கலந்துக்க, அந்த ரூலட் வீல் சுத்தும் தெரியுமா, சுத்துனதும் ஒரு நம்பர்ல வந்து நிக்குது. அந்த சமயத்துல அங்க பாருங்க அப்படின்னு நம்மால் எல்லாருமே டைவர்ட் பண்ணிட்டு இந்த காயின்ஸ் எல்லாம் நவுட்டு வைக்கிறான். இதுல தான் வச்சன் சொல்றான், அதை நம்புறாங்க, பெரிய லம் அமௌண்ட் கொடுக்குறாங்க. ஜாக்மாட் மிஷின்ல போயிட்டு இதுல காயின் போட்டு எனக்கு மில்லியன் கணக்கில் டாலர்ஸ் அடிச்சது, மிஷின் கோளாறான்னு தெரியல, எனக்கு எதுவுமே வரல அப்படின்னு சொல்றப்போ அந்த ஓனரே சொல்றாரு, ஒருவேளை மிஷின் பிரச்சனையா இருக்கும், எவ்வளவு அமௌண்ட் சொல்லுங்க தானே அப்படின்னு சொல்ல, மொத்தமா இப்படி சீட்டிங் பொய்கள் சொல்லி நம்ம லம்ம அமௌண்ட் அங்க இருந்து ஃப்ரெண்டோட எடுத்துட்டு வரான். அவன் ஃப்ரெண்டுக்கு ஒண்ணுமே புரியல, எப்படா இல்லாத விஷயத்த உன்னால சொல்ல முடியுது, எனக்கு அப்படி ஒரு திறமை இல்லையேன்னு புலம்பிட்டு வரான். பக்கத்து வீட்டுக்கார ஜான் இருக்கிறானே வழக்கம் போல புலம்புறான். ஆனா இந்த முறை நம்ம ஹீரோ அவன் சந்தோஷத்துக்காக ஒரு பொய்ய சொல்றான், இனிமேல் உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க போறா, நீ சந்தோஷமா இருக்க போற அப்படின்னு சொல்ல, அப்படியா நான் சந்தோஷமா இருக்க போறேனா, எனக்கு நினைச்ச மாதிரி ஒரு பொண்ணு கிடைப்பாளா அப்படின்ட்டு அங்க இருந்து குஷியா போறான். இதே மாதிரி வாழ்க்கையில பார்க்கக்கூடிய சோகமான நபர்கள் இருக்கிறாங்கல்ல, அந்த பிச்சைக்காரங்கிட்ட போயிட்டு, வா உனக்கு நிறைய பணம் வாங்கி தரேன்ட்டு பேங்க்ல இவனுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கு, இவன் பேங்க் அக்கௌண்ட்ல இவ்வளவு பணம் இருக்குன்னு சொல்லிட்டு பொய்யா நிறைய பணம் வாங்கி கொடுக்குறான். எப்போதுமே பில்டிங்க்கு வெளியே நின்று எனக்கு வேலைக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த லேடி கிட்ட போயிட்டு, இன்னைக்கு உங்க நாள் ரொம்ப சிறப்பா இருக்கும், நீங்க வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல, அப்படியே அண்டு சந்தோஷமா அங்கிருந்து போறாங்க. எப்போதுமே கஃபேல சண்டை போடக்கூடிய அந்த காதல் ஜோடி கிட்ட போயிட்டு என்னமோ காதல சொல்றான். சண்டையை விட்டுட்டு 2 பேருமே ரொம்ப அன்பா நடந்துக்கிறாங்க. இனிமேல் சண்டை போட மாட்டோம்னு சொல்லிக்கிறாங்க. ஓல்ட் ஏஜ் ஹோம்ல இருக்கக்கூடிய நம்பிக்கை இழந்து போன அந்த முதியோர்கள் கிட்டலாம் அவங்க சந்தோஷத்துக்கு ஏற்ப சின்ன சின்ன பொய் தான் சொல்றான். சோகத்துல இருந்து அவங்க ரொம்ப மகிழ்ச்சி ஆகுறாங்க. சோ இப்படி மத்தவங்க சந்தோஷப்படுத்துறது மட்டும் இல்லாம அவனுக்குமே ஏதோ இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி ஆனந்தம், வாழ்க்கை சூப்பரா போய்கிட்டு இருக்கு. அப்ப நம்ம கிரண் கிட்ட இந்த மாதிரி நம்ம டேட்டிங் போகலாமான்னு கேட்க, அன்னைக்கு தான் வேணான்னு சொல்லிட்டேனே, ஏன்னா மறுபடியும் கேட்கற, எதுவும் ஜிம்முக்கு போறியா, உடம்ப ஃபிட்டா வச்சிருக்கிறேன்னு கேட்கிறப்போ ஜிம்முக்குலாம் போகல, பட் முன்ன மாதிரி நான் ஒரு உதவாக்காரன்ட்டு சொல்ல முடியாது, ரொம்ப பொறுப்பா இருக்கிறேன், நல்லா சம்பாதிக்கிறேன், இப்போ வேணா நம்ம வெளியே ஒரு டேட் போயிட்டு வரலாம், உனக்கு பிடிச்சிருந்தா என்னன்னு பாருன்னு சொல்றப்போ, இல்லப்பா நீ குண்டா இருக்கிற, சப்பா மூக்கா இருக்கு, இதை தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறா, எனக்கு பிறக்க போற குழந்தைகள் அப்படி இருக்கக்கூடாது, எனக்கு ஏத்த மாதிரி ஒரு ஜெனடிக் பர்சன் தான் நான் பாக்குறேன் அப்படின்ட்டு இவ சொல்றப்போ, நம்ம ஹீரோ நினைச்சிருந்தா ஒரு பொய்ய சொல்லி தான் வலையில அவன் வந்து விளை வைக்கலாம், பட் உண்மையா நம்ம மேல ஒரு அன்பு காதல் வரணும் அப்படிங்கிறதுனால தான் பேசி கன்வின்ஸ் பண்றான். ஒரே ஒரு டேட் மீட் பண்ணுவோம், பிடிச்சிருந்தா பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்ல, சரி ஓகே இவ்வளவு கெஞ்சி கேட்கிறேன்னு சொல்லி தான் நான் செகண்ட் டேட்டுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன் பேசி வச்சா, டிவில பாத்தீங்கன்னா இவன் கூட வேலை பார்த்த அந்த பிராட்னு சொல்லிட்டு இருக்கான் பாருங்க, அவனை பத்தி தான் ரொம்ப பெருமையா சொல்றாங்க.
சொல்றாங்க. இப்போ ஒரு படம் நல்லா ஓடுச்சுன்னா அந்த படத்தோட டைரக்டரை நம்ம எப்படி தலையில வச்சு கொண்டாடுவோம். அந்த மாதிரி தான் அந்த பிராட் எடுத்த படங்கள், ஐ மீன் அவன் கொடுத்த ஸ்கிரிப்ட், உண்மையான கதைகள் எல்லாமே படமா எடுத்து நல்லா ஓடி இருக்கு. இவரை விட இது வரைக்கும் பெஸ்டான ஸ்கிரிப்ட் ரைட்டர் யாருமே கிடையாதுன்னு சொல்ல நம்மளுக்கு ஒரு யோசனை வருது. நம்மளால தான் இல்லாத ஒன்றை சிந்திக்க முடியுது. நம்ம அப்படி ஒரு கதை எழுதி பார்த்தா என்ன அப்படின்ட்டு ஏதோ ஒரு கதை எழுதிட்டு அதை பழமையான காகிதம் மாதிரி காட்டுறதுக்காக காஃபி இருக்குல்ல அதுல முக்கி கொஞ்சம் பழமையா மாத்தி அதை நேரா எடுத்துட்டு அவனுடைய ஆபீஸ்ல அவனுடைய பாஸ் வந்து பார்க்க வரான். நீ எதுக்கு இங்க வந்த? அதான் உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டல அப்படின்னு சொல்றப்போ அங்க பாருங்க, என்னை வேலையை விட்டு நீங்க தூக்குனதுக்கு அப்புறமா நான் ரொம்ப டிப்ரெஷன் ஆயிட்டேன். அப்போ இந்த மாதிரி ஒரு மலையடி வாரத்துல மரத்துக்கு கீழே உட்கார்ந்துருந்தேன். யோசிச்சுக்கிட்டே எப்படி மண்ணை நோண்டிக்கிட்டு இருந்தேன்னா திடீர்னு பார்த்தா ஒரு பெட்டி. அந்த பெட்டிக்குள்ள பார்த்தா இந்த பேப்பர்ஸ். அதை படிச்சு பார்த்தா கிட்டத்தட்ட 700 வருஷத்துக்கு முன்னால எழுதப்பட்ட உண்மையான சம்பவம். இந்த கதையை மட்டும் நீங்க கேட்டீங்கன்னா அவ்வளவுதான். இது வரைக்கும் நீங்க எடுத்த படங்கள்லயே இந்த படம் தான் பிளாக் பஸ்டர் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்னைக்குமே இவனை பெருசா நம்பாத அந்த பாஸுமே வந்துட்டு சரி ரீட் பண்ணுன்னு சொல்றாரு. இவனுமே வந்து அந்த கதையை வாசிக்கிறான். இவன் எழுதின கதை தான் நான் 700 வருஷத்துக்கு முன்னால எவனோ எழுதி மரத்துக்கடியில புதைச்சு வச்ச மாதிரி இவன் சொல்லி ஒரு கம்பி கட்டுற கதையை அடிச்சு விட்டுறாங்க. அதை கேட்டதுமே ரொம்ப மிரண்டு போயிருந்தாரு. வாவ், பண்டைய காலத்துல இப்படி ஒரு சம்பவமா, நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கூப்பிட்டு வச்சு எல்லாரும் முன்னாலையும் அந்த கதையை நம்மால் வாசிக்கிறான். எல்லாரும் ரொம்ப ஆவலா கேட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அந்த கதை எப்படின்னு தெரியுமா? உதாரணத்துக்கு நம்ம நாட்டிலேயே வந்து ஒரு ராஜராஜ சோழனோ ஏதோ ஒரு அரசர் 1500 வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்த ஒரு அரசர் யாருமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு ராக்கெட்டை கண்டுபிடிச்சாரு. 1000 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சாராம். அவர் நேரா ஒரு கிரகத்துக்கு போயிட்டு அங்க மனிதர்கள் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஏலியனை தூக்கிட்டு வந்து பூமியில திருமணம் செஞ்சுக்கிட்டாராம். அப்புறம் இது வரலாற்றுல யாருக்குமே தெரியக்கூடாது, மக்களுக்கு இது நினைவாற்றலா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மிஷினை வச்சு நினைவாற்றல் எல்லாத்தையுமே அழிச்சாராம். அப்புறம் அவரே கைப்பட எழுதி இத மரத்துக்கடியில புதைச்சாராம். இதுல என்ன திரும்ப இன்னொரு ஹைலைட் சொல்லுவான். 700 வருஷத்துக்கு அப்புறமா மார்க்குங்கிறவன் வேலை இழந்து போன சோகத்துல மரத்துக்கடியில உட்காருவான், மண்ணை நோண்டுவான், அவன் கையில அந்த பேப்பர் கிடைக்கும். அப்புறம் இதை படமா எடுப்பாங்க, அவன் மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மால அவனையும் கதைக்குள்ள சேர்த்து அடிச்சு தள்ளிவிட பிட்ட இந்த ஒட்டுமொத்த பிட்டையும் எல்லாருமே நம்பியிருந்தாங்க. அதுல நம்ம ஹீரோ பிடிக்காத அந்த பிராட் இருக்கிறானே, இவனுக்கு மட்டும் எப்படி இந்த மாதிரி இந்த பேப்பர்ஸ் எல்லாம் கிடைச்சது? ச்சே, நமக்கு கிடைக்காம போயிட்டு இந்த கதை நல்லா இருக்குது, நம்மளோட பெரிய ஆளாயிருவானோ அப்படின்ட்டு வேற ஒரு மாதிரி பாக்குறான். ஸோ எல்லாருமே கை தட்டுறாங்க. காரணம் இந்த ஸ்கிரிப்ட் கண்டிப்பா வந்து பிளாக் பஸ்டர் தான் சொல்லிட்டு. அப்புறம் ஹீரோனோட வெளியே வரான். இந்த மாதிரி செகண்ட் டேட்னு வந்தாங்க தெரியுமா? உட்காந்து பேசிட்டு இருக்கிறப்போ அவனுக்கு ஃபோன் வருது. இந்த மாதிரி உங்க அம்மாவுக்கு இப்படி உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு வேகமா பாதிலே எழுந்துச்சு நேரா அம்மாவை தான் பாக்குறதுக்காக வரான். அவங்க அம்மா முடியாம இருக்கிறாங்க. டாக்டர் கூட பாத்தீங்கன்னா அவங்க அம்மா அவ்வளவுதான் சாக போறாங்கன்னு பேஷண்ட் முன்னாலே சொல்றாரு. மனசுல படுத்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டு அம்மா இன்னுமே பயப்படுறாங்க. அம்மாவுக்கு இந்த மாதிரி ஆகிறது நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்க. கண் கலங்கி போயிட்டு அம்மாவுக்கு கொஞ்சம் ஆறுதலா என்னுடைய பொய் சொல்லும் திறமையால சொல்றான். அம்மாங்க பாருங்க, எது நினைச்சு கவலைப்படாதீங்க, இறப்பு அப்படிங்கிறது ரொம்ப கடினமா இருக்காது. நீங்க இறந்ததுக்கு அப்புறமா மேல ஒரு உலகம் இருக்கும், அங்க நம்மளை படைச்ச ஒருத்தன் இருப்பான். அங்க போனதுமே நீங்க ரொம்ப இளமையா மாறிடுவீங்க. இந்த மாதிரி இல்லாம நீங்க ஓடுவீங்க, ஆடுவீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. ஏன் நம்ம அப்பா கூட அங்கதான் இருப்பாரு, நீங்க நிம்மதியா இருக்கலாம். இவ்வளவு நாளா சொந்த வீடுன்னு சொல்லிட்டு அம்மா வருத்தப்பட்டிருப்பாங்க. சோ அங்க போனதுமே உங்களுக்கு ஒரு மேன்ஷன் கூட கிடைக்கும், எது நினைச்சு கவலைப்படாதீங்கன்னு சொல்ல அம்மாவுடைய மனசு ஆறுதலுக்காக தானே இவன் சொல்றான். அப்படியாப்பா, உண்மையை சொல்றியா? அம்மா இளமையாயிருவானா? அப்பா அங்க இருப்பாரா? நமக்கு ஒரு சொந்தமா ஒரு வீடு இருக்குமா அப்படின்ட்டு மரண தருவாயில கூட அம்மா இதை உண்மையை நம்பி அப்படியே இறந்து போறாங்க. அம்மா இறப்ப அவனால தாங்கிக்கவே முடியல. இவன் அம்மா கிட்ட சொன்னதை பின்னால இந்த டாக்டர்ஸ் நர்சஸ் எல்லாருமே கேட்டு இதை அப்படியே நம்பி இருந்தாங்க. என்ன சொல்றீங்க? மேல ஒரு உலகம் இருக்கும், நமக்கு மேன்ஷன் கொடுப்பாங்க, நம்ம படைச்ச ஒருத்தன் இருப்பானா? என்ன சொல்றீங்கன்ட்டு அவங்க உண்மையை நம்பிட்டு கேக்குறாங்க. ஆக்சுவலா அம்மா மரண தருவாயில இருக்கிறாங்க. அவங்க ஆறுதலுக்காக இவன் சொன்னா அப்படியே சொல்லிட்டு அம்மாவை நல்ல முறையில் அடக்கம் பண்ணிட்டு ரொம்ப சோகமா மறுநாள் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து பார்த்தா இவன் வீட்டுக்கு முன்னால நூற்றுக்கணக்கான மக்கள், மீடியாக்காரங்கன்ட்டு எல்லாருமே கூடியிருக்கிறாங்க. ஒண்ணுமே புரியல. அப்படியே வீட்டுக்கு வரும்போது தான் அங்க நிக்கிற மக்கள்லாம் கேக்குறாங்க, மேல மேன்ஷன் கொடுப்பாங்களா? மேல நம்மள படைச்ச ஒருத்தன் இருப்பானா? செத்து போன அப்பாவை பார்க்கலாமா, அம்மாவை பார்க்கலாமா, என்னுடைய கணவனை பார்க்கலாமான்லாம் அப்படி கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்படி எப்படி தாண்டி வீட்டுக்கு வந்துருத்தான். அப்பதான் டாக்டர்ஸ் அந்த நர்சஸ் இவன் அம்மா கிட்ட சொன்ன அந்த சின்ன விஷயத்த ஊர் முழுக்க பரப்பி அது உலகம் முழுவதும் காட்டு தீ மாதிரி மாறி போயிடுச்சு. அதனால தான் என் வீட்டு முன்னால ஏகப்பட்ட மீடியாக்காரங்களாம் சூழ்ந்து போயிருக்கிறாங்க. இதுல ஹீரோன் வேற ஃபோன் பண்ணி இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? உண்மையாவே மேல ஒரு உலகம் இருக்கா? இறந்து போனோட அப்பாவை பார்க்கலாமான்னு கேட்கிறா. இவனும் டிவியை போட்டு பார்க்கறான். அமெரிக்கா மட்டும் இல்லாம உலக நாடுகள் முழுவதும் இது பரபரப்பா பேசிட்டு இருக்கிறாங்க. சீக்கிரமா வந்து இதுக்கான ஒரு பதில் நீங்க வெளியே வந்து சொல்லுங்கன்னு கூட மீடியாவில் இவன் வீட்டுக்கு முன்னால வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. நான் சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு இவனால சொல்ல முடியாது. அப்படி சொன்னா இல்லாத ஒரு விஷயத்தை எப்படி உங்களால சொல்ல முடிஞ்சது? அந்த திறமை எப்படி உங்ககிட்ட வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னு
அப்படின்ட்டு பொய் சொல்லும் இந்த எவாலுவேஷன் எல்லாருக்குமே பரவிடும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திலையும் அம்மா கிட்ட சொன்ன விஷயத்தை நம்ம சொல்லலான்ட்டு ஒரு முடிவு எடுக்கிறான். கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோன் கூட வந்துருதா, அவங்க கூட ஆமா இப்படி ஒரு மேல் உலகம் இருக்கு, இந்த பூமியில நம்மள படைச்ச ஒருத்தன் மேல இருப்பான், அவன் தான் அங்க எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றான், நம்ம முதுமையில இறந்து போனாலும் அங்க போனதும் இளமையா ஆயிருவோம், இறந்து போன அப்பா அம்மா கணவன் மனைவின்ட்டு எல்லாருமே அங்கதான் இருப்பாங்க அப்படின்ட்டு அம்மாவுக்கு ஆறுதலா சொன்ன விஷயத்தையே இவகிட்ட சொல்ல ரொம்ப குஷி ஆயிருதா. இதை கேட்டது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா. இந்த உலகத்துல எவ்வளவு பேர் சாவுங்கிறது ரொம்ப கொடுமை, செத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்காங்க, இப்ப இதுதான் நடக்குமா, அப்ப எல்லார்கிட்டயும் போய் சொல்லு, எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்ல சரி எல்லாரையும் சமாளிச்சு இங்க இருந்து அனுப்பலான்னு சொல்லிட்டு என்ன பண்றானா, அவன் ஃப்ரெண்டு வாங்கிட்டு வந்த பீட்சா அட்டை இருக்கும், அதுல எழுதி என்னமோ வெளியே சொல்றாங்க, பாருங்க இன்னைக்கு இந்த பூமியில நடக்கிற இந்த உலகத்துல நடக்கிற எல்லா விஷயங்களையும் மேல இருந்து ஒருத்தன் கண்ட்ரோல் பண்றான், அவன் தான் நம்ம எல்லாருமே கண்காணிக்கிறான், செத்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாருமே மேலுலகம் போவோம், அங்க மேன்ஷன் இருக்கும், இறந்து போன கணவன் மனைவி அம்மா அப்பான்னு எல்லாருமே அங்கதான் இருப்பாங்க, ஒண்ணு சேராத காதல் கூட மேல போய் சேர்ந்துக்கலாம், இங்க ஏழையா இருக்கிறவன் மேல பணக்காரனா இருப்பான், இங்க சோகமா இருக்கிறவங்க மேல போய் சந்தோஷமா இருப்பீங்க, சோ இறந்ததுக்கு அப்புறமா இங்க இருக்கிற உலகம் அங்க அவங்களுக்கு அப்படி தலைகீழ பிடிச்ச மாதிரி மாறி போகும் அப்படின்னு சொல்ல எல்லாருமே கேள்வி கேட்கறாங்க, அவன் யாரு, மேல இருந்து எதுக்கு நம்மள கண்ட்ரோல் பண்ணணும், அவன் பேர் தான் என்ன, உனக்கு இதெல்லாம் யார் சொன்னான்னு கேட்கிறப்போ என்கிட்ட அவன் தான் சொன்னான், அதான் எங்க அம்மா கிட்ட சொன்னேன், அவன் மேல இருந்து கண்ட்ரோல் பண்றானா, அப்ப என்னுடைய அம்மா இறந்து போனது, என்னுடைய அப்பா இறந்து போனது, என்னுடைய கணவன் மனைவி இறந்து போகிறதுக்கு காரணமே அவன் தானா, அவன் தான் அவங்களை எங்க கிட்ட இருந்து பிரிச்சானா, இந்த கொடுமையை செய்யறதுக்கு அவனுக்கு எப்படி மனசு வந்துச்சு. நீங்க பாருங்க எல்லாருமே இறந்ததுக்கு அப்புறமா நம்ம மேலதான் போறோம், மேல போனதும் நீங்க உங்களை பிடிச்சவங்க கணவன் மனைவி அப்பா அம்மா எல்லாரையும் பார்க்க தான் போறீங்க, ஆனா அதுல ஒரு கண்டிஷன் இருக்கு, சொர்க்கம் நரகம் சொல்லிட்டு ரெண்டு விஷயம் இருக்கு, நீங்க நிறைய தப்பு பண்ணீங்கன்னா நரகத்துக்கு போவீங்க, சோ உங்களுக்கு பிடிச்சவங்க சொர்க்கத்துக்கு போயிருந்தா உங்களால பார்க்க முடியாது. என்னப்பா சொல்ற, சொர்க்கம் நரகமா, அப்ப சொர்க்கத்துக்கு போகணும்னா நாங்க என்ன பண்ணணும்னு கேட்கிறப்போ நீங்க மத்தவங்களுக்கு தவறுகள் பண்ணக்கூடாது, கொலை பண்ணக்கூடாது, கொள்ளையடிக்க கூடாது, மத்தவங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி தவறுகள் நீங்க தவிர்த்தீங்கன்னா கண்டிப்பா சொர்க்கத்துக்கு தான் போவீங்க அப்படின்ட்டு இவனே கற்பனையில எழுதின அந்த ஸ்கிரிப்டை பார்த்தீங்கன்னா அந்த பீட்சா பாக்ஸ்ல ஒட்டி வச்சு எல்லாருக்கிட்டையும் சொல்றான். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் இவனே எழுதின ஸ்கிரிப்டை வச்சு அவங்க கேட்கிற கேள்விக்கும் மேல அப்படி ஒண்ணு இருக்கு, ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ப வைக்கிறான். இது உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூலையில இருந்தும் ஒவ்வொரு நாட்டுல இருந்தும் லைவா பாத்தீங்கன்னா ரேடியோவிலையும் இந்த மாதிரி டிவிலையும் பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. மறுநாளே இது ரொம்ப பரபரப்பா பேசப்படுது, செய்தித்தாள்ல இந்த மாதிரி ஹெட்லைன்ல வருது, மேன்ஷன்ஸ் ஃபார் எவ்ரி ஒன், செத்ததுக்கு அப்புறமா எல்லாருக்குமே ஒரு மேன்ஷன் கிடைக்கும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நாசா பாத்தீங்கன்னா மேல சொர்க்கம் நரகம் இருக்கா, மேல எவனோ இருக்கிறான்னு சொல்றாங்களே அப்படின்ட்டு போய் ஆய்வுலாம் பண்ணி பார்த்துருக்காங்களாம், மேல ஒண்ணுமே இல்லைன்ட்டு நியூஸ்ல எல்லாம் போட்டுருக்காங்க. அப்புறம் கீழே நடக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களுக்கும் மேல இருக்கிறவன் தான் காரணம், அந்த மாதிரி ஒரு சின்ன பையனுக்கு எய்ட்ஸ் ஆங்க, 2 வயசு பையனுக்கு எய்ட்ஸ் வந்திருக்கு, அதுக்கு மேல இருக்கிறவன் தான் காரணம், அண்ட் சுனாமில 40,000 பீப்புள் இறந்து போயிருக்கிறாங்க, அதுக்கும் காரணம் மேல இருக்கிறவன் தான் சொல்லிட்டு மக்கள் கோபத்தையும் ஆதங்கத்தையும் இந்த மாதிரி வெளிப்படுத்துறாங்க. அதுல ஒரு பாட்டி 104 வயசு வரைக்கும் வாழ்ந்துருக்காங்களாம், சோ மேல இருக்கிறவன் தான் 100 வயசையும் தாண்டி அவங்கள வாழ வச்சிருக்கான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மக்கள் பேசிக்கிறாங்க. செத்ததுக்கு அப்புறமா மேல இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட 14% மக்கள் வேலைக்கு போறது இல்ல, சீக்கிரமா செத்து மேல இருக்கக்கூடிய மேன்ஷனை போய் அடையணுங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கிறாங்க போல அப்படின்னு இந்த மாதிரிலாம் ஆர்டிகல் வருது. இதுக்கப்புறம் இவங்க கொடுத்த ஸ்கிரிப்ட் ரைட்டை வச்சு அந்த படம் எடுத்து அது சம்மகிட்டு நம்மால் பார்த்தீங்கன்னா நல்லா சம்பாத்தியம், ஒரு சொந்தமா ஒரு வீடு வாங்குறான், ஆசைப்பட்ட மாதிரி வாழ்க்கையை தலையில மாறி போகுது. ஆனா நம்ம ஹீரோயின் மட்டும் தான் ஜஸ்ட் ஃப்ரெண்டாவே பழகுறாங்க. ஒரு நாள் இந்த மாதிரி 2 பேரும் ஒரு பார்க்ல உட்காந்து பேசுறப்போ நம்ம ஹீரோத்தினுடைய மனசுல உள்ள காதலை வெளிப்படையா சொல்றான், இப்ப நல்லா சம்பாதிக்கிறேன், ஒரு பெரிய பணக்காரனா இருக்கிறேன், இப்பவும் என்னுடைய காதலுக்கு ஓகே சொல்ல மாட்டியா, ஏன் உங்க அம்மா இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்களான்னு கேட்கிறப்போ இவ்வளவு பணம் இருக்கு, அம்மா ஒத்துப்பாங்களோ இல்லையான்னு தெரியல, ஆனா எனக்கு உனக்கு பிடிக்கல, ஜஸ்ட் ஃப்ரெண்ட் அவனா இருந்துக்கலாம், ஏன்னா நான் எதிர்காலத்தை பத்தி யோசிக்கிறேன், ஏன்னா நமக்கு பிறக்க போற குழந்தை ஒன்ன மாதிரி இருக்கக்கூடாது, சப்பியா குண்டா இருந்துச்சுன்னா அது நல்லா இருக்காது, எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்றா. ஆனா இந்த இடத்துல நம்மால ஒரு பொய்ய சொல்லி அவ மனசை மாத்தலாம், ஆனா அப்படிப்பட்ட காதல் நமக்கு தேவையில்லை, அவ நேசிச்சா நம்மள உண்மையா நேசிக்கணும் மட்டும்தான் நினைக்கிறான். ஆனா அவ என்ன சொல்றானா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், ஆனா காதல் இல்ல, ஆனா நீ ரொம்ப நல்லவன், ரொம்ப கைண்டா நடந்துக்கிற, உன்ன மாதிரி ஒரு பர்சன் நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது, ஆனா என்னமோ என்ன தடுக்குது அப்படின்னு சொல்றா. அப்படியே கொஞ்சம் நாட்கள் கடந்து போகுது, நம்மால் பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டான், அவன் வீட்டுக்கு முன்னால எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் டென்ட்லாம் போட்டு அவன் வெளியே வருவானான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு நம்மளுக்கு பர்த்டே, அப்ப நம்ம ஹீரோன் பார்க்க வராங்க, வந்து வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நான் இன்னைக்கு டேட்டு போறேன்ட்டு ஒரு குண்டத்துக்கு போட்டுறா. என்ன சொல்ற, ஆமா டேட் போறேன், உங்க கூட வேலை பார்த்தானே பிராட், அவன் கூட தான் போறேன், அவன் எனக்கு ஏத்த ஜோடியா உன்ன மாதிரி இல்லாம ரொம்ப ஸ்லிம்மா இருக்கிறான்ட்டு இப்படி சொல்ல நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. இதுல இந்த பிராட் வாரம் வழக்கம் போல இவன் மேல வன்மத்தை கக்குறான், நீ வேலையில வேணா என்ன ஓவர்டேக் பண்ணிருக்கலாம், ஆனா உனக்கு பிடிச்ச பொண்ணை நான் தட்டி தூக்கிட்டேன் பாத்தியா, எந்த வழியிலையாச்சும் உனக்கு காயப்படுத்தணும், அதுதான்டா என்னுடைய எண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு பாயின்ட்டு அங்க இருந்து ஜாலியா கூப்பிட்டு போறான். ஸோ வேணும்னே இப்படி காயப்படுத்திட்டு போறானா, நமக்கு பிடிச்ச பொண்ணு நமக்கு பிடிக்காத ஒருத்தன் கூப்பிட்டு போனா எப்படி இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்காது, ரொம்ப மனசுடைஞ்சு போயிருதான். அப்படி யதார்த்தமனுடைய வேலைக்கு வரும்போது எப்போதுமே பார்க்கக்கூடிய இந்த பிச்சைக்காரன் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி மேலே மேன்ஷன் கிடைக்குது அப்படின்னு சொன்னதுனால சீக்கிரமா சாகலான்ட்டு நல்லா குடிக்கிறான். அப்புறம் எப்போதுமே சண்டை போடக்கூடிய அந்த காதல் ஜோடி அன்னைக்கு தான் 2 பேரையும் சேர்த்து வச்சுட்டு போனான். ஆனா இப்போ அந்த மேன்ஷன் இருக்கிற
அப்படிங்கிற மேட்டரை கேட்டதும் செத்ததுக்கு அப்புறமா என் மேட்ச்னுக்குள்ள நான் உன்னை விட மாட்டேன், நீ என்ன விடுறது, நான் உன்னை விட மாட்டேன், நான் எனக்கு பிடிச்ச பொண்ணோட சந்தோஷமா இருப்பேன்ட்டு இந்த மாதிரி மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. என்னடா இது நம்ம சொன்ன விஷயம் இப்படி தப்பா போயிடுச்சு. அதுலயும் பெப்சி ஆட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க செத்ததுக்கு அப்புறமா மேலே சொர்க்கத்துக்கும் கொண்டு வந்துரும் அப்படின்லாம் போட்டுருக்காங்க. அப்புறம் ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்க 2 பேரோட சேர்ந்து குடிக்கிறப்போ ஜான் கிட்ட கேட்குறான்ட்டு ஏதோ பொண்ணு தேடணும், சந்தோஷமா வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னியே என்னாச்சுன்னு கேட்டேன். நல்லா குடிச்சிங்க செத்துட்டு மேலே போயிட்டு ஒரு பொண்ணை தேடி அந்த பொண்ணோட நமக்கு கொடுக்குற மாளிகையில் அப்படியே ஜாலியாக அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண இருக்கிறான்டா அப்படின்னு சொல்ல சரிடா நல்லா குடிச்சு சாவுங்கன்னு சொல்றான். அப்புறம் நம்ம ஹீரோவுக்கு எடுக்கக்கூடிய இந்த நேர்காணல் பேட்டியெல்லாம் நம்ம ஹீரோ ரொம்ப ரசிச்சு கேட்கறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோவை இவளுக்கு பிடிக்குது. ஆனா அம்மா தான் தடுக்கிறாங்க. இந்த மாதிரி இவெல்லாம் உனக்கு சரிப்பட்டு வர மாட்டான், உனக்கு பிறக்கிற குழந்தைகள்லாம் அப்படி குண்டா தான் பிறக்கும், அந்த பிராட் தான் உனக்கு சரிப்பட்டு வருவான்னு சொல்லிட்டு பிராடுக்கு கால் பண்ணி அம்மா வந்து இவளை பேச சொல்றாங்க. பிராடை வந்து இவளுக்கு பிடிச்சும் பிடிக்காமையும் தான் இருக்கு. அம்மாவுக்காக தான் அந்த பிராட் கிட்டே இவ பேசிட்டு இருப்பா போல. அப்படி இந்த பக்கமா நம்ம ஹீரோ ரொம்ப வருத்தமா அம்மாவுடைய கல்லறைக்கு வரான். அவங்க கல்லறையில கூட எப்படி போட்டிருக்கிறாங்கன்னா ஒரு ஆவரேஜ் லைஃப் வாழ்ந்த ஒரு உமன் தான் இருக்கிறாங்கன்ட்டு போட்டுக்கிறாங்க. இப்படி உண்மையை எழுதி போட்டுக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு இப்போ பணம், அந்தஸ்து, உயர்வு எல்லாமே இருக்கு. ஆனா சந்தோஷம், நிம்மதி எதுவுமே இல்லை. ஏன்னா பிடிச்ச பொண்ணும் வேணான்னு சொல்லிட்டு போயிட்டா. அம்மா உயிரோடு இருக்கிறதுக்கு முன்னாலேயாச்சும் இந்த வசதி வாய்ப்பு கிடைச்சதா அவங்களையாச்சும் சந்தோஷமா வச்சு பார்த்துருக்கலாமே, அதுவும் இல்லாம போயிடுச்சு, என்னை விட்டு போயிட்டீங்களேன்னு தான் வருத்தப்படுறான். உங்ககிட்ட நான் சும்மா தான் சொன்னேன் மேல் உலகம் இருக்கு, அங்க நீங்க நிம்மதியா சந்தோஷமா இருப்பீங்கன்ட்டு. ஆனா அப்படி ஒண்ணுமே கிடையாதுங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும். நான் உங்ககிட்ட பொய் சொன்ன விஷயமும் கண்டிப்பா இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு ரொம்ப அம்மாவுடைய கலரையில வருத்தப்பட்டு அழுது பேசுறான். இப்படியே பல மாதங்கள் கடந்து போகுது. இப்ப நம்ம ஹீரோனி இவனை பாக்குறதுக்காக வந்தா இவன் தாடியும் முடியுமா வளர்த்து ஆளே மாறி போயிருக்கிறான். 2 பேருமே பல மாதங்களை மீட் பண்ணிக்கல போல. இவனும் வீட்டுக்குள்ளே இருந்து சோகத்துல குடிச்சு அப்படி ஆயிட்டு அப்படின்னு கேட்கிறப்போ என்ன அப்படியே அது பாட்டுக்கு வாழ்க்கை போகுது, என்ன விஷயமா வந்து அப்படின்னு கேட்டா சோகத்துக்கு மேல சோகமா ஒரு வெட்டிங் கார்டை கொடுத்து எனக்கும் பிராடுக்கும் கல்யாணம் சொல்ல அவ்வளவுதாங்க இவன் நெஞ்சு வெடிச்சு போயிருது, கண் கலங்கி போயிருதான். ஏன் என்னுடைய காதல் உனக்கு புரியல, நீ யாரதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அவங்களோட நான் ரொம்பவே உன்னை நல்லா பார்த்துப்பேன். இந்த பணம், வசதி, வாய்ப்பு இதெல்லாம் இல்ல, அதெல்லாம் தவிர்த்து உன் மேல அளவு கடந்த காதல் இருக்கு, நீ யோசிச்சு ஒரு முடிவு எடு அப்படின்னு சொல்றப்போ அங்க பாரு எதுவும் பண்ண முடியாது, என் அம்மாவுடைய முடிவு தான், நீ கல்யாணத்துக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிருந்தா. அப்படி குழப்பமா ஒரு பார்க்ல உட்காந்துருக்கிறப்போ அவ சப்பியா ஒரு சின்ன பையன் கிட்ட சில பசங்க வம்பிழுத்துட்டு அவன் மேல ஐஸ்கிரீம்லாம் தடவிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு அந்த பசங்களை துரத்தி விட்டு என்னாச்சுப்பா என்ன பண்ணாங்கன்னு கேட்டா நான் குண்டா இருக்கிறேன்ல ஆண்டி, அதனால தான் என்கிட்ட எப்போதுமே பிரச்சனை பண்ணுவாங்கன்னு ரொம்ப பாவமா சொல்றான். ஆனா அந்த பையனை பார்த்ததும் எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிருது, நல்லா சப்பியா கொழு கொழுன்னு இருக்கிறான். இந்த மாதிரி பசங்க நல்லா தானே இருக்கிறாங்க, எதுக்கு நம்ம வேணான்னு சொல்றோம், நம்ம அம்மா பேச்சை தான் நம்ம கேட்டு மனசு மாறிட்டோமோ, நமக்கு ஏத்த ஆளு உண்மையிலே மார்க்கு தானோ அப்படின்ட்டு இவளுக்குள்ள ஒரு குழப்பம். மறுநாள் இவன் ரொம்ப சோகமா இருக்கிறான். இவன் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அந்த கல்யாணத்துக்கு கிளம்பிட்டான். நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவனை தைரியப்படுத்துறாங்க. பாரு இன்னும் ஒண்ணு கெட்டு போகல, நினைச்சா அந்த கல்யாணத்தை தடுக்கலாம், ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஹேர் கட் பண்ணி தாடியெல்லாம் எடுத்துட்டு 2 பேருமே நீட்டா வராங்க. சர்ச் மாதிரி தான் ஒன்று இருக்குங்க. அங்க போர்ட்ல கூட மேல இருக்கிறவரை பத்தி நம்ம துதிக்கக்கூடிய ஒரு அமைதியான இடம் அப்படின்னு போட்டுக்கிறாங்க. உள்ள வந்தா நம்ம ஹீரோ அந்த பிரஸ் மீட்ல அந்த பீட்சா பாக்ஸை வச்சு ஏசுநாதர் மாதிரி கையை 2 பக்கமும் நீட்டிருப்பான். அந்த போட்டோவை தான் இங்க வச்சு இவர் தான் கடவுள் இருக்கிறதா சொன்னாரு. ஸோ கடவுளை பத்தி இங்க துதிக்கக்கூடிய இடம் தான் வச்சிருக்கிறாங்க போல. அப்படி நம்ம ஹீரோயினும் அந்த பிராடியும் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா அப்படின்னு கேட்குறாங்க. சம்மதம். இந்த கல்யாணத்துல யாருக்கும் எதிர்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்குறப்போ நம்மால் டபால்ட்டு எனக்கு எதிர்ப்புன்னு சொல்றான். உடனே பிராடுக்கும் வருது, டே அதான் உன பிடிக்கலன்னு சொல்லிட்டால, அப்ப இதுக்கு நான் நொயின்னு வந்துட்டு நிக்கிற, உன்னை யார் அங்க கூப்பிடுது அப்படின்னு சொல்றப்போ அப்ப நம்ம ஹீரோன் பொறுமையா சொல்றாங்க, அங்க பாரு நீ தான் மேல இருக்கக்கூடிய அந்த கடவுள் கிட்ட பேசுவியே, ஒரே ஒரு செகண்ட் இந்த கல்யாணம் நடக்கலாமா வேணாமான்ட்டு அவர்கிட்ட கேட்டு நீனே பதில் சொல்லு அப்படின்னு வந்து சொல்ல, அதுக்கு பிராட் கூட சொல்றான், ஆமா நீனே கேட்டு சொல்லுப்பா, நீ தான் அவர்கிட்ட பேசுவியே அப்படின்ட்டு சொல்றப்போ நம்மள ஒரு மாதிரி ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்துட்டு என்னால முடியாது, இந்த கல்யாணத்தை பத்தி நான் அவர்கிட்ட கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அவன் நினைச்சிருந்தா அவர்கிட்ட கேட்டேன், அவருக்கு இதுல சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்பை அவன் பயன்படுத்திக்கலாம். ஆனா என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளியே வந்துட்டான். கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோன் ஓடி வந்துட்டு என்னாச்சு உனக்கு, என் மேல விருப்பம் இருக்குன்னு சொல்ற, ஆனா மேல இருக்கக்கூடியவர்கிட்ட என்னால கேட்க முடியாதுன்னு சொல்ற, என்னதான் உனக்கு ஆச்சு அப்படின்னு சொல்றப்போ இங்க பாரு ஆனா மேல அப்படி ஒருத்தர் கிடையாது, இது எல்லாமே நானே கற்பனையில சொன்னது. எனக்கு கற்பனையில சொன்னியா, எப்படியும் இல்லாத விஷயத்த உன்னால சொல்ல முடிஞ்சது, அது எப்படி சாத்தியம்னு சொல்றப்போ எனக்கு அப்படி ஒரு பவர் இருக்கு, இது வரைக்கும் நடக்காத சொல்லாத ஒரு விஷயத்த என்னால சொல்ல முடியும், அதுக்கு பேர் தான் பொய். மனுஷங்க நாம இன்னும் எவால்வ் ஆகல, ஆனா எனக்குள்ள மட்டும் தான் அப்படி ஒரு சக்தி இருக்கு. என்னடா சொல்ற, நம்பவே முடியலையே. ஆமா இது யார் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. சரி இதெல்லாம் இருக்கட்டும், அப்ப இந்த பவரை வச்சு நீ ஆசைப்படுறத செஞ்சுக்கலாமே, ஏன் என் மேல உனக்கு ஆசை இருந்துச்சுல, என்ன கூட உனக்கு கல்யாணம் பண்ணிக்க வச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்றப்போ
நானும் ஆரம்பத்துல அப்படி நினைச்சேன். ஆனா நீ என்ன உண்மையா விரும்பணும் அப்படிங்கிறதுனால தான் அந்த பவர் நான் அதுக்காக யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்ல, ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்துட்டு இதுவரைக்கும் இவகிட்ட பழகுனவங்க எல்லாருமே அவளை பயன்படுத்திக்க பார்த்தாங்க. ஆனா இவன் மட்டும்தான் ரொம்ப ஜெனியூனா நம்ம கிட்ட நடந்திருக்கிறான். இப்படி ஒரு சக்தி வச்சுக்கிட்டுமே நம்மள அவன் வந்து பயன்படுத்திக்கல அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிட்ட இவ அவன் உண்மையான காதலை புரிஞ்சுக்கிட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா, அதுவும் மட்டும் இல்லாம எனக்கு சப்பியான பசங்களும் ஒன்ன மாதிரி பசங்களும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவால இதை நம்பவே முடியல. வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிற மாதிரி அளவு கடந்த சந்தோஷம் அப்படி ரெண்டு பேருமே திருமணம் செஞ்சுக்கிறாங்க. பல வருடங்கள் கழித்து ஆசைப்பட்ட மாதிரி நம்ம ஹீரோ போலவே அவனுக்கு ஒரு சப்பி பையன் இருக்கிறான். ஆனா அது போக நம்ம ஹீரோன் இப்போ அடுத்த குழந்தைக்கு பிரெக்னண்டா வர இருக்கிறாங்க போல. இவங்க இளர வாழ்க்கையில ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு தெரியுது. நம்ம ஹீரோக்கு மட்டும் தான் இந்த உலகத்திலேயே பொய் சொல்லக்கூடிய திறமை இருக்கான்னு பார்த்தா இல்ல. அவனுக்கு பிறந்த அவன் புள்ளையும் நல்லாவே பொய் சொல்றான். ஏன்னா நம்ம ஹீரோன் கன்றாவே சமைச்சு வைக்கிறாங்க. அதை அப்பனும் புள்ளையும் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்ட்டு பொய் சொல்றாங்க. நல்லா இருக்கா, நான் போய் எடுத்துட்டு வரேன்ட்டு அங்க இருந்து போக, டே நல்லாவா இருக்கு, இருந்தாலும் பொய் சொல்லி சமாளிப்போன்ட்டு பையன் பொய் சொல்றது அப்பாவுக்கு மட்டும் தான் தெரியும் போல. இப்படி சந்தோஷமா குடும்பமா உட்காந்து சாப்பிட்ற மாதிரி தான் ஹாப்பி எண்டிங்கா முடிஞ்சு போகுது. ஓகே, இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுங்கிறத பத்தி கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இன்ஸ்டா ஐடி ஒன்று கொடுத்துருக்குறோம், அதையும் முடிஞ்சா ஃபாலோ பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.